முக்கிய செய்திகள். பிரதமர் அலுவலக இல்லம் அருகே நடந்த பயங்கர குண்டு வெடிப்பு. அமெரிக்கா கடும் கண்டனம். வரும் 21ஆம் தேதி சென்னையில் கூடுகிறது தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருப்பது 25 லட்சம் கோடியா? சிபிஐ திடுக்கிடும் தகவல். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் நீதிபதி பாலகிருஷ்ணன் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லியில் பிரதமர் அலுவலக இல்லம் அருகே நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அமெரிக்காவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலக இல்லத்தின் முன்பு குண்டு வெடித்ததில் 4 இஸ்ரேல் தூதரக அதிகாரிகள் படுகாயமடைந்தனர். பிரதமர் அலுவலக இல்லம் மிகவும் பலத்த பாதுகாப்பு நிறைந்த பகுதியாகும். இந்த பகுதியில் நேற்று மாலை திடீரென்று குண்டு வெடித்ததில் இஸ்ரேல் தூதரகத்தின் கார் தீப்பிடித்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் இஸ்ரேல் தூதரக காரில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். 3 இஸ்ரேல் அதிகாரிகள் இதில் காயமடைந்தனர். அவர்கள் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் வெடிகுண்டு தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை செய்ததில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் குண்டு வெடிக்க வைத்துள்ளது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லி, சென்னை, மும்பை உள்ளிட்ட அனைத்து தூதரகங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் தூதரக செய்தி தொடர்பாளர் இகல் பார்மர், இஸ்ரேல் அதிகாரிகளை குறிவைத்து டெல்லியிலும் ஜார்சியா நாட்டின் டிபிலிசியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் ஈரான் நாடு சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதனிடையே இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். India very strongly condemns such incidents and it is going to be fully investigated and the culprits will be brought to justice at the earliest. I have just spoken to the Israeli foreign minister and I have reassured the Israeli foreign minister that the law of the land will take its course and the investigation has already started. இதேபோல் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு பாஜகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு வரும் 21ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளதாக கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில், சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் வரும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினம் தேமுதிக தலைமை நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெறும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அந்த கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக கூறியுள்ள அவர், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பான அழைப்பிதழ் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அறிவிக்கப்படாத பல மணி நேர மின்வெட்டினால் தொழில் நடத்த முடியவில்லை என்று கூறி விசைத்தறி உரிமையாளர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அதிமுக அரசுக்கு நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகரித்து வருகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தினந்தோறும் பல மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தியில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தடையில்லா மின்சாரம் வழங்க கோரி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி மற்றும் டி. சுப்புலாபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள
விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தடையில்லா மின்சாரம் வழங்கக் கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உடையாப்பட்டி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த தறியை நிறுத்திவிட்டு இப்போ என்ன பண்ணிவிட்டோம், ஒய்டிங் போட்டுருக்கிறோம், நூல் ஒய்டிங் போட்டுருக்கிறோம். நூல் ஒய்டிங் போட்டால் அதுக்கும் கரண்ட் இல்லை. அந்த தறியை நிறுத்தி அங்கே தனியாக வாடகை, இதுக்கு தனியாக வாடகை, நூல் போடுறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. கரண்ட் இருந்தால் தான் வர்றாங்க. இதனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. கடன் வாங்கி லோன் வாங்கி தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கள் தொழிலில் 24 மணி நேரம் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் கடனை வட்டி கட்ட முடியும் பேங்கில். ஆனால் இப்போ 10 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிறதுனால எங்களுக்கு நிறையா வட்டி கட்டுற அளவுக்கு கூட எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பகுதியை சுற்றியுள்ள விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் நம்பர் 3 குமாரபாளையம் காந்தி சிலை அருகே நேற்று காலை 9 மணிக்கு திடீரென உண்ணாவிரதம் இருந்தனர். கரண்ட் கட்டாயி போறதுனால எங்களால் ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு இப்படி தாங்க வேலை செய்ய முடியுது. தொழிற்சாலைக்கு போறோம், கரண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம், கரண்ட் ஆஃப் ஆகி போயிடுது, உடனே வீட்டுக்கு வர்றோம். இப்படியே போய்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு எங்களால் சாப்பாட்டுக்கும் வேலை செய்ய முடியல. நைட்ல ஆனா கரண்ட் ஆஃப் ஆகுறதுல கொசுக்கடியில பிள்ளைங்களுக்கு நோவு வந்துருது. அதைத் தொடர்ந்து அங்கு குவிந்த போலீசார் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தின் மதிப்பு 25 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று சிபிஐ தெரிவித்துள்ளது. ஊழல் தடுப்பு மற்றும் சொத்து பறிமுதல் தொடர்பான சர்வதேச கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சிபிஐ இயக்குநர் AP சிங், வெளிநாடுகளில் பணம் பதுக்கி வைத்துள்ளவர்களில் இந்தியர்கள்தான் பெருமளவில் இருப்பதாக கூறினார். இந்தியர்களால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தொகை 500 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல் இருக்கும். அதாவது இந்திய ரூபாயின் கணக்கின்படி 25 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என குறிப்பிட்டார். சிபிஐயால் விசாரிக்கப்பட்ட 2G ஸ்பெக்ட்ரம், காமன்வெல்த், மதுகோடா உள்ளிட்ட ஊழல்களின் மூலம் பதுக்கப்பட்ட கருப்பு பணம் துபாய், சிங்கப்பூர், மொரீஷியஸ் போன்ற நாடுகளின் வழியாக சுவிட்சர்லாந்திற்கு சென்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சிங் கூறியுள்ளார். இந்த வங்கிகளில் பண பரிவர்த்தனைகளுக்கு எந்த வரம்பும் கிடையாது என்பதால் இது குற்றவாளிகளுக்கு மிகவும் சாதகமாக அமைந்து விடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மொரீஷியஸ், சுவிட்சர்லாந்து, லிechtenstein, பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகள் உள்ளிட்ட வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைத்துள்ள இந்தியர்களின் பெயர் மற்றும் தகவல்களை சேகரித்து வருவதாகவும், ஆனால் இதற்கு அரசியல் கட்சிகளின் ஆதரவு குறைவாகவே உள்ளது என கூறியுள்ளார். முன்னாள் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக எடுத்த நடவடிக்கை குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற KG பாலகிருஷ்ணன் தற்போது மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக உள்ளார். இவர் மீது கடந்த 2004 முதல் 2009 ஆண்டு காலகட்டத்தில் உறவினர்கள் பெயரில் சுமார் 40 கோடி ரூபாய் வரை வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாகவும் அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பாலகிருஷ்ணன் மீதான புகாரில் மத்திய அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அதற்கான விவரத்தை 1 மாதத்திற்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சல்மான் குர்ஷித்திற்கு பிரணாப் முகர்ஜி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. அலகாபாத் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி, மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டத்தில் மக்களுக்கு மாநில அரசு எத்தனை நாள் வேலை கொடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த 22 ஆண்டுகளாக நடந்து வரும் ஊழல்வாதிகளின் ஆட்சியை அகற்றி மக்கள் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 84 के बाद कांग्रेस का बहुमत नहीं मिला यूपी से। जो लड़का 89 लड़का लड़की 89 में पैदा हुई, वो जिंदगी से आज तक देख रहा है ये नॉन कांग्रेस गवर्नमेंट विसर हो गया, तो चेंज का मौका आ गया, कृपा करके चेंज कीजिए. முன்னதாக சல்மான் குர்ஷித்தின் முஸ்லிம்களுக்கு உள் ஒதுக்கீடு கருத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரணாப் முகர்ஜி, பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் பொது இடங்களில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினார்.
இதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி கடந்த பல ஆண்டுகளாக லஞ்சமும் ஊழலும் தான் ஆட்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் லஞ்சம் ஊழலின் மறு உருவமாக திகழ்கின்றன என்று ராகுல் காந்தி கடுமையாக குற்றம் சாட்டினார். मायावती जी कहती है मैंने भ्रष्टाचार मंत्रियों को हटा दिया, 5 साल राज किया, 5 साल इन लोगों ने लूटा, इलेक्शन से 3 महीने पहले कहती है भैया मैं तो हटा रही हूं मैं, भ्रष्ट है। अच्छा 5 साल लूटा आपने, ऑर्गेनाइज किया, आप उनके ऊपर बैठे, 3 महीने बचे चुनाव में, फिर आप कहती है भैया अब तो मैं हटा रही हूं। अब तो जनता आपको हटा रही है। உத்தரப்பிரதேச விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு 8000 கோடி ரூபாய் வழங்கியது என்றும் அது ஏழை விவசாயிகளை சென்றடையவில்லை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். கர்நாடக சட்டமன்றத்தில் பாஜக அமைச்சர்கள் ஆபாச படம் பார்த்த விவகாரத்தில் போலீஸ் விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மையில் கர்நாடக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் சீதாராமையா பேசிக் கொண்டிருந்தபோது பாஜக அமைச்சர்கள் 3 பேர் செல்போனில் ஆபாச படம் பார்த்த விவகாரம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 3 அமைச்சர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் தர்மபால் கவுடா என்ற வழக்கறிஞர் பெங்களூர் நகர கூடுதல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த விவகாரம் குறித்து கர்நாடக சட்டமன்ற காவல் நிலைய ஆய்வாளர் விசாரணை நடத்தி இந்த மாதம் 27ஆம் தேதிக்குள் அறிக்கை தயார் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு பாஜக அரசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே வர்த்தக ரீதியிலான தடைகளை அகற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா 3 நாள் சுற்றுப்பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார். அவருடன் தொழிலதிபர்கள் அடங்கிய 120 பேர் கொண்ட குழுவினரும் அங்கு சென்றுள்ளனர். வாகா பார்டர் பகுதிக்கு சென்ற மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா மற்றும் இந்திய குழுவினரை பாகிஸ்தான் நாட்டின் வர்த்தகத்துறை அமைச்சர் மக்தூம் அமீன் பாகிம் வரவேற்றார். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா, இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ரீதியிலான தடைகள் அனைத்தும் பேச்சுவார்த்தையின் மூலம் அகற்றப்படும் என்றும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வுகள் ஏற்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். We are committed to dismantle all barriers to trade, and that's exactly what we will be discussing in Islamabad. So please wait until our visit is over. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருபவர்கள் தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்திய முன்னணி அமைப்பாளர் ராமகோபாலன் வலியுறுத்தியிருக்கிறார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இலவச மின்சாரத்தை விட தடையில்லா மின்சாரமே மக்களுக்கு வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நதிகளை இணைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தடையில்லா மின்சாரம் கொடுத்தா போதும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான சிறு தொழில் குறு தொழில்கள்லாம் மூடப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த கூடங்குளத்தில் பின்னால் இருந்து தூண்டி விடுகிற சக்திகள் யாரா இருந்தாலும் உள்ள கைது பண்ணணும். தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய சிறு சிறு நதிகளை எல்லாம் அதெல்லாம் உருவப்படுத்தி நினைச்சா தமிழ்நாட்டுக்கு மின் உற்பத்திக்கும் விவசாயத்துக்கும் பேருதவியா இருக்கும். இன்று காதலர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பொழுதுபோக்கு பூங்காக்களில் குவிய தொடங்கியுள்ள காதல் ஜோடிகள். முதுமலை வனப்பகுதியில் பயங்கர காட்டு தீ, 100 ஏக்கர் பரப்பளவிலான வனம் எரிந்து சேதம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.